வணக்கம் சொந்தங்களே, மனநெகிழ்வோட பக்குவமா சமைக்கலாங்க. குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாங்க. நீர் பூசணிக்காய் வச்சு அல்வா செய்யலாங்க. இதற்கு நீர் பூசணிக்காய், பனங்கருப்பட்டி துருவியது, நெய், அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர், இது ஆப்ஷனலுங்க, ஏலக்காய், திராட்சை, முந்திரி. ஒரே மாதிரியே அல்வா செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதற்கு நீர் பூசணிக்காயில ஒரு 1/4 பூசணி மட்டும் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு உள்ள இருக்க விதைகளை எல்லாம் நீக்கிட்டு இப்ப இதை தோல் சீவி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. நீங்க அரைக்கிறனாலும் அரைச்சுக்கலாம், இல்ல துருவியும் நீங்க எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் துருவதுல துருவியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி அந்த பலூன் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா இதை நெய்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அந்த பலூன் மாதிரி வர்ற டைமில் நம்ம இதில் முந்திரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் ப்ரௌன் கலரில் நல்லா அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஏலக்காய் தட்டி வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எடுக்கும் போது நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்குங்க. இப்போ இதை இந்த மாதிரி தனியா மாத்திக்கலாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த நீர் பூசணிக்காயை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர வரைக்குமே இதை நம்ம ஹை ஃப்ளேம்லயே வச்சே நம்ம இதை செய்யலாங்க. தண்ணி சுண்டி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல இருக்க தண்ணி எல்லாமே சுண்ட ஆரம்பிச்சிருங்க. நீர் பூசணிக்காயில நீர்ச்சத்து ஜாஸ்திங்க. ஸோ அதனால சுண்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி தண்ணி எல்லாமே சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய அந்த பனங்கருப்பட்டி இருக்கு இல்லைங்களா, அதை இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு, அதாவது இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா பனங்கருப்பட்டியே நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்குங்க. அதுவே ஒரு சூப்பரான கலராக இருக்கும். அதனால கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி நல்லா இப்போ அந்த பனங்கருப்பட்டியும் அந்த நீர் பூசணிக்காயும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கேற்ப நெய் சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ கடைசியா நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிட்டு கூடவே நட்ஸ் பவுடரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது எல்லாமே நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து இறக்கிடலாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. இது குளிர்ச்சியும் கூடங்க. ஏன்னா நீர் பூசணிக்காயும் குளிர்ச்சி, பனங்கருப்பட்டியும் குளிர்ச்சி. அதனால குழந்தைங்களுக்கு இந்த நீர் பூசணிக்காய் எப்பவாவது கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான நீர் பூசணிக்காய் அல்வாய் ரெடிங்க.